நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கிறது திமுகவுடைய மிக முக்கியமான பிரபலம் யார் என்றால் சபரீசன். யார் அந்த சபரீசன்? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். திரு ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரையை திருமணம் செய்த சபரீசன். அவர் தற்போது நேரடியாக களத்திலே இறங்கியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான செய்தி. அதுவும் அண்ணாநகர் எம்எல்ஏவுடைய மகன் கார்த்திக் மோகன். அவர் திமுக தரப்பில் அண்ணாநகர் உடைய எம்எல்ஏவுடைய மகன்தான் கார்த்திக் மோகன் தற்போது களமிறங்க இருக்கிறார். எங்கே? வில்லிவாக்கத்தில். நேற்று திமுக வேட்பாளர்கள் வெளியிட்ட இருந்த நிலையிலே இது எதிர்பார்க்கப்பட்டது, அது உறுதி செய்யப்பட்டது. அனைத்து தொகுதிகளிலும் சவாலான வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்திருக்கிறது. ஆகவே இந்த அண்ணாநகர் கார்த்திக் யார் என்ற கேள்வியை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்ணாநகர் கார்த்திக் மிக முக்கியமாக இந்த ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில திங்கட்கிழமை கடந்த ஆண்டு ஏப்ரல் 24 அதிகாலை சென்னையில் மட்டுமில்ல, கர்நாடகா உள்ளிட்ட தெலுங்கானா உள்ளிட்ட 50க்கு மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை ஒரு பெரிய சோதனை நடத்தினாங்க. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மோகன், அவரது மகன் கார்த்திக் மோகன் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையானது 2வது நாளாக அன்றைக்கு தொடர்ந்தது. மோகனுடைய மகன்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் நிர்வாகியாக இருக்கும். இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனாவை எதிர்த்து வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் மோகன். அப்ப இவர் மிஸ்டர் சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். சபரீசன் யார்? அவர் ஸ்டாலினுடைய மனசாட்சி, ஸ்டாலினுடைய ரொம்ப ஒரு பார்ட்னர். எல்லா நிலையங்களிலும் கட்சியை வலுப்படுத்துவதில், கட்சிக்கான செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் அவர் ரொம்ப முக்கியமான விவகாரங்கள். இந்த நிலையில்தான் அறிவாலயத்தில் கருணாநிதி போட்டியிட்ட சென்னையின் அண்ணாநகர் தொகுதியை சபரீசன் ஒப்புதலோடு மாவட்ட செயலாளர் சிட்டரசும் சிட்டிங் எம்எல்ஏ மோகனின் மகன், நான் இப்ப சொல்றோம்ல கார்த்திக் மோகனும் ரொம்ப முட்டி மோதுவதால் போட்டி வேறு ஒரு நிலையை அடைந்தது. இந்த நிலையிலே தான் முதலமைச்சருடைய மருமகன், நாம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க சபரீசன், தனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பராக இருக்கக்கூடிய திமுக தலைமைக்கு ரொம்ப நெருக்கம் மட்டுமல்ல, திமுகவினுடைய பெண் நிறுவனம் மாமனாருடைய அந்த சுற்றுப்பயணங்களை வடிவமைப்பதில் ஒரு பெரிய பவர் சக்தி அண்ணான சபரீசன் வரும் தேர்தலில் தனது ஜி ஸ்கொயருடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கும் அண்ணாநகர் எம்எல்ஏ அவருடைய மகன் கார்த்திக் மோகனை அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட அவர் விருப்பமனு அளித்திருந்தார். இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் துணை முதல்வரான உதயநிதிக்கு நெருக்கமான சென்னை மாவட்ட செயலாளர் சிட்டரசு தனக்கும் அண்ணாநகர் வேணும் அப்படின்னு உதயநிதியிட்ட வலியுறுத்தினார். இதனால அண்ணாநகர் தொகுதியை குறிவைத்திருக்கக்கூடிய கார்த்திக் மோகனுக்கு வில்லிவாக்கம் தொகுதியை ஒதுக்கியது திமுக தலைமை. இப்ப கார்த்திக் வில்லிவாக்கம் தொகுதிக்கு மாற்றியதில் மற்றொரு கணக்கும் திமுகவுக்கு இருக்கிறது. என்ன? இப்ப பாருங்க, தாவேகா சார்பில ஆதவ் அர்ஜுனா முக்கியமாக அங்கே போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து களமாட அளவுக்கு தகுதியான வேட்பாளராக அண்ணாநகர் கார்த்திகை பார்த்த திமுக தலைமை, அண்ணாநகர் கார்த்திக், ஆதவ் அர்ஜுனா இவர்கள்லாம் முதல்வருடைய மருமகன் சபரீசன், இந்த 3 பேருமே ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. எனவே நண்பரை வைத்தே ஒரு நண்பனை தோற்கடிக்க திமுக திட்டம் போடுச்சு. இந்த நிலையில்தான் வில்லிவாக்கம் தொகுதியில் கடந்த ஒரு வாரமாக கார்த்திக் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று மாலை வில்லிவாக்கம் தொகுதியின் திமுக பொறுப்பாளர்களுடைய கூட்டம் நடக்குதுங்க. அந்த கூட்டத்தில் எப்படியெல்லாம் பிரச்சார வியூகம் அமைப்பது, தேர்தல் நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்ன, இந்த ஆலோசனைகள்லாம் விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் திடீரென சபரீசன் உள்ளே வந்துட்டார். சபரீசன் எப்பவுமே நேரடி அரசியலில் வர்றதில்லை, ஆனால் நேற்று வந்துட்டார்.
திமுகவிற்காக பெண் என்கின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூக வகுப்பு நிறுவனத்தை சபரீசன் நடத்தி வருவது எல்லோருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டுகளாகவே திமுகவிற்காக வேலைகளையும் பின்னிருந்து இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு பவர் செக்டராக சபரீசன் இருக்கிறார். ஆனால் இதுவரை நேரடியாக அவர் எந்த அரசியல் களத்திலும் கூட்டங்களிலும் பங்கேற்பதில்லை. இந்த நிலையில்தான் தன் நண்பர் ஜி ஸ்கொயருடைய நிர்வாகத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய திரு கார்த்திக் மோகன் வெற்றிக்காக முதல் முறையாக நேரடியாக சபரீசன் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முதல்வரின் மகளும், அதாவது தனது மனைவியுமான, அதாவது சபரீசனுடைய ஒய்ஃபுங்க, ஸ்டாலினுடைய மக செந்தாமரையும் வந்துட்டாங்க. சபரீசனோடு அமைச்சர் சேகர் பாபு வந்தாரு, அவரோட மேயர் பிரியாவும் வந்தாங்க. உடனே சபரீசன் வில்லிவாக்கம் தொகுதி என்ன பேசுறாருன்னு நமக்கு கிடைத்த தகவலை பார்ப்போம். எங்க வில்லிவாக்கம் தொகுதி நமக்கு சாதகமான தொகுதிங்க. இங்கு வேட்பாளராக நிற்கக்கூடிய கார்த்திக் வந்து எனது நண்பர். இந்த தொகுதியில் நான் இருப்பது கார்த்திக்னு இருப்பதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாராம். நீங்க எனக்கு எப்படி வேலை செய்வீர்களோ அப்படித்தான் கார்த்திக்குக்கும் நீங்க வேலை பார்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் கடுமையாகவும் அன்பாகவும் அவர் அறிவுறுத்திட்டார். அதுக்கு பிறகு சேகர் பாபுவோடு தொகுதி நிலவரம் குறித்து ஆலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் சபரீசன் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுவது அவரது தன்னம்பிக்கையின்மை காட்டுவதாக சபரீசன் சொன்னார். திமுக மீண்டும் ஆட்சியை கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். திமுக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப தெளிவாக நம்ம வந்து கால் எடுத்து வைக்கிறோம், தெளிவான பார்வை இருக்கிறது என்றும் புன்னகையோடு அவர் சொல்கிறார். திமுக சார்பாக டெல்லி அரசியலுக்கு காலடி எடுத்து வைக்க போகிறார் அப்படிங்கிற பேச்சு ஏற்கனவே இருக்கு. திமுகவில் உள்ள இந்த நிலையில்தான் திமுக வேட்பாளர் பிரச்சார களத்திற்கு அவருக்கு ஆதரவாக சபரீசன் வந்துள்ளதால் விரைவில் அவர் நேரடியாக அரசியலுக்கு முழுவீச்சில் இயங்கக்கூடிய வாய்ப்பு மாப்பிள்ளைக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அண்ணாநகர் மோகனுடைய கார்த்திக்கினுடைய திமுக சார்பில் போட்டியிடும் அவரது நண்பரான கார்த்திக்கும் ஆதவ் அர்ஜுனாவும் சபரீசனுமே ஏற்கனவே நண்பர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது தாவேக சார்பில் போட்டியிடும் ஆதவை எதிர்த்து இவர் போட்டியிடுகிறார். அது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்து யார் என்றால் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுடைய வரவு செலவுகளை கவனித்து வருபவர். இதனால உதயநிதியை விட சபரீசனுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 2019 திமுக தேர்தல் பணிக்கு ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தை சபரீசன் தான் அறிமுகப்படுத்தினாராம். வாய்ஸ் ஆஃப் காமன். அப்போதுதான் இந்த 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். யாரு? சபரீசன், கார்த்திக் மோகன், ஆதவ் அர்ஜுனா. வாய்ஸ் ஆஃப் காமன்ல அப்போது இவர்கள் நெருங்கி விட்டார்கள். இருவரும் தெலுங்கு பேசுபவர்கள் அப்படிதான் சொல்லப்படுது. அதன் பின்னர் ஆதவ் விசிகாவில் இணைந்து உதயநிதியை ரொம்ப கடுமையாக விமர்சித்தார். அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதன் பிறகு அவர் தாவைக்கால சேர்ந்தார், விசிகையில் சேர முன்னாடி சேர்ந்து அதுக்கப்புறம் தாவைக்கால சேர்ந்தார். உதயநிதியை வந்து ரொம்ப கடுமையாக தாக்கி வருகிறார். இது உதயநிதிக்கு ரொம்பவே கோபத்தை அதிகப்படுத்தியது. இந்த நிலையை தான் அண்ணாநகர் வந்து தன் மகன் கார்த்திக்கை நிறுத்துவதற்கு அவங்க அப்பா முதலமைச்சரிடத்துல கேட்டிருந்தார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யும் நிலையில உதயநிதி தனது ஆதரவாளர் சிற்றரசுக்கு அந்த தொகுதி வேணும் அப்படின்னு அவர் அழுத்தம் கொடுத்ததாகவும், ஆதவ் மீதான கோபத்தில் கார்த்திக்கை வில்லிவாக்கத்தில் பழிவாங்க வேண்டாம் என்று கூறியும் உதயநிதி கேட்கவில்லை. ஆகவேதான் கார்த்திக் நேரில் சென்று உதயநிதிட்ட பேசினார். நான் அந்த தொகுதியில் நிற்கிறேன், இல்லைல்ல நீ வந்து அந்த தொகுதிக்கு போயிரு, ஏன் அங்கே தொகுதிக்கு போகிறதுக்கு யோசிக்கிறா, உன்னால உன் நண்பன் ஆதவ் அர்ஜுனாவை எதிர்ப்புக்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கமா என்ற கேள்வியை கேலியோடு செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ரொம்ப மனச்சோர்த்தப்பட்டாராம் கார்த்திக் மோகன். எப்படியும் வில்லிவாக்கத்தில் நின்று தனது நண்பன் ஆதவை தோற்கடித்து வெட்டி காட்டுகிறேன் என்ற முடிவோடு சபரீசனுடைய ஆசீர்வாதத்தோடும் சபரீசனும் செந்தாமரையும் களத்தில் இறங்கி பேசுகிற அளவுக்கே இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் சபரீசன் வெளியே வரவில்லை. ஆதவ் அர்ஜுனாவுடன் நெருங்கிய நண்பர் கார்த்திக் போட்டியிட வருவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இப்போ அங்கே போட்டி வந்து எதிரெதிர் முகாம்களில் இருவரும் நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் கார்த்திக்கும், அதிமுக அதாவது தாவேக சார்பில் ஆதவும், அதிமுக சார்பில் விஜயகுமார், நாம் தமிழர் சார்பில் திருநங்கை ரோஷினிலாம் போட்டியிடுகிறார்கள். அதனால் உண்மையான போட்டி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கார்த்திக்கு தான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருவருடைய திமுகவுக்குள்ள உட்பூசலை இது சில நேரங்களில் வெளிக்காட்டும்.
இந்த உட்பூசல் சில இடங்களில் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் அவருடைய மகன் கார்த்திக் மோகன் சார்பில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இந்த நிலை தமிழக வெற்றி கழகம் தாவேகாவுடைய சார்பிலே ஆதவ் அர்ஜுன் மோதுகிறார்கள் என்பதையும் நாம் இங்கே காட்ட முடிகிறது. இதில் ஒரு முக்கியமான செய்தி, இந்த முறை திமுக பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலே அது ஒரு முதலியார்கள் அதிகம் டாமினேஷனான ஒரு கட்சி. பேரறிஞர் அண்ணா அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன், நடராசன் உள்ளிட்டோர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அண்ணா அவர்கள் அந்த நோக்கத்தில் வரவில்லை, ஆனால் அவர்கள் எல்லாம் கல்வியாளர்களாக இருந்தார்கள். இந்த முறை திமுக பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற பார்வையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வடமாவட்டங்களில் உள்ள 69 தொகுதிகளில் முதலியார்களின் ஓட்டுகள் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கான். அதில் செங்குந்த முதலியார், அந்த முதலியார்லாம் இருக்கிறாங்க. இந்த முறை திமுக நடத்திய சர்வேயில் முதலியார் சமுதாய ஓட்டுகள் தமிழ்நாடு வெற்றி கழகம் தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் செல்ல வாய்ப்பு இருப்பதாக அவர்களுக்கு கவலையோடு செய்தி வந்தது. இதை தடுக்கும் நோக்கில்தான் திமுக அதிகமாக முதலியார் சமுதாயத்திற்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அந்த தொகுதிகளை நம்ம பார்ப்போம். சென்னையில் அண்ணா நகர், தாம்பரம், ஆலந்தூர், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், ஆற்காடு, கலசப்பாக்கம், கும்பகோணம், சங்கராபுரம், மதுரமத்தி, வேலூர், திருப்பத்தூர், தீநகர், திருக்கோவிலூர், இந்த 14 தொகுதிகளும் முகலாயர்கள், அதாவது முதலியார் சமூகத்திற்காக அவர்கள் கொடுத்து விட்டார்கள். முதலியார் சமுதாய வேட்பாளர்களை திமுக களமிறக்கி இருக்கிறது. முதலியார் சங்கங்களின் மூலமாகவே வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கும் திமுக பட்டியலை தயாரிச்சிருக்கிறாங்க. திமுக எங்களுக்கு 14 சீட்டு கொடுத்துள்ளது, ஆனால் அதிமுகவில் வெறும் 7 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பளித்ததாக இப்போ இவங்க பிரச்சாரத்தை முடுக்கிட்டாங்க. இதே போல தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசும் சமுதாயத்தினர் ஓட்டுகளை திமுக குறிவைத்து 15 தெலுங்கு பேசும் வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளது. இந்த இரு சமுதாயங்களின் ஓட்டுகளும் திமுகவுக்கு ரொம்ப 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 முக்கியமாக கருதப்படுகிறது. திமுகவின் இந்த உத்தி வடமாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். தெலுங்கு பேசும் மக்கள் பகுதியிலும் கட்சியின் வெற்றியை உறுதி செய்யும் என்று கட்சி வட்டாரங்கள் நம்புகிறார்கள். திமுகவை பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலிருந்து இதுவரை முதலியார்கள் திமுகவுக்கு நல்ல வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் இந்த முறை விற்றக்கூடாது அப்படின்னு தான் திமுக சாதி அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் முதலியார், தெலுங்கு பேசும் மக்கள் சமுதாய வாக்குகள் அளவுக்கு திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் என்பது அடுத்த சில நாட்களில் தெரிய வரும். சபரீசன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஒரு சாதி அரசியலை பெரியாருடைய சொல்லை பார்க்கக்கூடிய திமுக முன்னெடுப்பது ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலியார் சமுதாய வாக்குகளை தக்க வைப்பதற்குத்தான் 14 தொகுதிகள் அவங்க கொடுத்ததாகவும், இது 2021 கொடுத்ததை விட 5 தொகுதி அதிகம் அப்படிங்கிற கருத்து நமக்கு ரொம்ப முக்கியங்க. அது அப்படி சொல்ல முடியாது. இன்றைய செய்தியினுடைய நிறைவுக்கு வந்துவிட்டேன். சபரீசன் நேரடியாகவே களத்தில் இறங்கிவிட்டார். தன் மனைவியோடு அவர் களத்திலே இறங்கியிருக்கிறார். அடுத்து அவர் பாஜக RSS தலைவர்களோடு டெல்லியில் நெருக்கம். இந்த பிஜேபியும் திமுக வெளியே அடிச்சுக்கிடுவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டு பரிவர்த்தனைகள்லாம் நடக்கிறது. பல பேருக்கு தெரியாது. ஏழை தொண்டர்கள் பாவம் என்ன செய்வது, அவர்கள் போட்டியிலே அடித்து கொள்வார்கள். ஆகவே தான் டெல்லிக்கு அவரை கால்பதிக்கு அனுப்ப போகிறார்கள். டெல்லியிலே தலைவர்களை பார்ப்பார், பேசுவார், சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படியோ செல்வம் இருக்கிற இடத்தில் மீண்டும் மீண்டும் செல்வம் வருகிறது. வெள்ளிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகனும் ஆதவ் அர்ஜுனனுக்கு கொட்டோ கொட்டென்று கொட்ட போகிறது. வேறமல்ல, தலைமுடியல்ல, பணம் தான் கொட்டோ கொட்டென்று கொட்ட போகிறது. பல 100 கோடிகள் அள்ளி வீசப்படுகிறது வெள்ளிவாக்கத்தில். நீங்கள் பாருங்கள், பல 100 கோடிகள் அள்ளி வீசப்படுகிற நிலை காணப்படுகிறது. மீண்டும் அடுத்த செய்தியோடு சந்திப்போம். நன்றி.